அடல் அம்மார் ஜெயலானி. என்னப்பா அம்மாரே 2 நாள் மசாக்கர்ல? ஆமாப்பா, 2 நாளா உடம்பு சரியில்லை, அதனால தான் மசாக்கு வரல. இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஏதோ இருக்குப்பா, சே தாங்க முடியல. எனக்கா இப்படி வரணும்? ஏன்டா அப்படி சொல்லுத? நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரட்டா? என்னப்பா அது, சொல்லி. நமக்கு ஏதாவது கஷ்டமோ நோயோ வந்துருச்சுன்னா அல்லாஹ் நம் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். நம்ம காலில் முள்ளு குத்துனா கூட அல்லாஹ் நம் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படியாப்பா? ஆமாம், ஏதாவது கஷ்டமோ நோயோ வந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு அப்படி வந்துருச்சே, ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சே என்று புலம்பக்கூடாது. பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் துவா கேட்கணும். சரிப்பா, இனி நான் புலம்ப மாட்டேன். சரி, 2 நாளா மதரசாவில் ஹஜ்ரத் என்ன பாடம் நடத்தினார்கள்? 2 நாளா மசாவில் ஹஜ்ரத் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பாடம் நடத்தினார்கள். அப்படியா? அதை எனக்கும் சொல்லித்தான். ஏன்? ஆம், சரி. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. 1 சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்வது. 2 அவன் நோயாளியான நலம் விசாரிப்பது. 3 மரணித்தால் அவனை ஜனாசாவில் கலந்து கொள்வது. 4 விருந்து கலைத்தால் பதில் கூறுவது. 5 தொம்பினால் பதில் சொல்வது. மிக முக்கியமான விஷயத்தை தான் சொல்லி தந்திருக்காங்க. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்மள எத்தனை பேர் தான் செய்கிறாங்க? ஆமாப்பா, சலாம் சொன்னா கூட பதில் சலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்மள பல பெயர் சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்லாம சண்டைக்காரங்களை போல மறைத்து பார்க்குறாங்க. சிலர் சலாம் சொன்னா எங்க தான் தப்லீக் ஜமாத் வந்திருக்கு, அல்லாஹ் போலீஸ் வந்திருக்குன்னு தலை தெறிக்க ஓடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு என்பது துவா. இந்த துவாவே வேணாம்னு நினைக்கிறாங்க போல. நீ சொல்ற சரிதான். நம்மள இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. சலாம் சொல்வதை கேவலமாக நினைக்கிறாங்க. வாயத்திலிருந்து சலாம் சொல்லாம கையை மட்டும் தூக்கி காட்டுறாங்க. இது எகுதிகள் பழக்கம். அந்த பழக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நானும் ரொம்ப பேரை பார்த்திருக்கேன். இப்படி தான் செய்கிறாங்க. சிலர் இவனுக்கு நான் சலாம் சொல்லணுமா, இவனுடைய ரேஞ்ச் என்னுடைய ரேஞ்ச் என்ன நினைக்காங்க. முந்தி கொண்டு சலாம் கூறுங்கள். நபி சலாம் கூறினார்கள். நம்ம எத்தனை பேர் முந்தி கொண்டு சலாம் சொல்கிறோம்? நமக்கு மத்தியில் அன்புறாக வேண்டுமென்றால் சலாம் கூற வேண்டும். தெரிந்தவர்கள் தெரியாதவர் அனைவருக்கும் சலாம் கூற வேண்டும். இப்போ நாங்கள் உங்களுக்கு சலாம் கூற போகிறோம். நீங்கள் எங்களுக்கு பதில் சலாம் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சரி வா அமர், மசாவுக்கு போவோம். இன்னைக்கு நோயாளிகளை எப்படி நலம் விசாரிப்பது என்று ஹஜ்ரத் சொல்லி தருவாங்க. சரி வா போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.